ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெப்சைட்டுக்கும் பிளாகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு டொமைன் வாங்கணும், ஹோஸ்டிங் வாங்கணும், இதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஆனால் பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அதில் பெஸ்ட்டு எது அப்படின்னா, கூகுள் கொடுக்கக்கூடிய blogger.comல நம்ம ஃப்ரீயாகவே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம போஸ்ட் போடும்போது நிறைய பேர் வியூ பண்ணாங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் மூலமாக நம்மளால் மணியும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி, கூகுளோட பிளாகரில் எப்படி நமக்குன்னு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய அட்ரஸ் பாரில் blogger.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த blogger.com அப்படின்றது கூகுள் கொடுக்கக்கூடியது தான், சரிங்களா? இந்த இடத்துல கீழே பாருங்கள், கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க, அது மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து முதல்ல எடுத்த உடனே உங்களுடைய பிளாகுக்கான நேமை வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிளாக் எது ரிலேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. ஃப்யூச்சரில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒய்டி லாகர் டெக்னாலஜி அட்வைஸ் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை பற்றி தான் போட போகிறேன், அதனால் அந்த மாதிரி டைட்டில் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பிளாகுக்கு யூஆர்எல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். யூஆர்எல் அப்படின்றது என்னென்னா, இப்போது உங்களுடைய விசிட்டர்ஸ் யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அட்ரஸ் பாரில் டைப் பண்ணுறாங்கல்ல, அதுதான் யூஆர்எல். அப்போ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒய்டி லாகர் அப்படின்றதையும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய நேம் கூட நீங்கள் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து என்ன நிச்சில் கிரியேட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக வச்சுக்கோங்க. அதாவது என்ன கேட்டகரியில் நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக அந்த நேம் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்னு கேட்குது. எஸ், உங்களுடைய நேம் என்ன அப்படின்றத சிம்பிளாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய நேம் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே ஃபினிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளாகர் அப்படின்றத வந்து தனியாக நமக்குன்னு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதில் போஸ்ட் வந்து போட வேண்டியது தான். நம்ம போஸ்ட் வந்து நல்லா போட்டோம், நிறைய ரீச் ஆகுது அப்படின்னா நமக்கு ஆட்சன்ஸ் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். நான் எப்படி வந்து ஒரு பிளாகரில் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஆட்சன்ஸோட லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பிளாகோட யூஆர்எல்லை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ytlager.blogspot.com இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் வந்து யூஆர்எல் வந்து தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒய்டி பிளாகர், ஓகேங்களா? ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக நீங்கள் போடணும். ytblogger.blogspot.com. இந்த .blogspot.com அப்படின்றது வந்து நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா அது இருக்கிறதால நமக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்குது, ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து வெப்சைட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டொமைன் வாங்கிட்டு அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், நியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான போஸ்ட்டை நீங்கள் வந்து போட முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த இடத்துல நீங்கள் வந்து டைட்டில், அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணிங்கனாலே போதும். ரைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கனாலே போதும். நான் இப்போ சும்மா வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு போஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு பப்ளிஷ் வந்து நம்ம பண்ணுவோம். சும்மா தான் பண்ணுறோம், ஓகேங்களா? கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பிளாகை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்றது அப்டேட் ஆகிடும். பாருங்கள், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான போஸ்ட்டை நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கூகுளோடைய வெப் மாஸ்டரில் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்லேயும் வந்து விசிபிள் ஆகும். அதன் மூலமாக நிறைய விசிட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பிளாகர் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். சரி, இந்த பிளாகர் வந்து எப்படி வெப்சைட் எப்படி வந்து வெப் மாஸ்டரோட லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.